நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடி உதவுற மாதிரி. பேசாம அவளை லவ் பண்ணேன். சேது ஒரு உட்பியா தூக்குறா. உன்னை சுற்றி வட்டம் போட்டு ஒரு கழுகு சுற்றிட்டு இருக்கு. என்கவுண்டர்னா வேறு பார்க்க உங்கள் ஏரியாவில் ஆள் சுற்றிட்டு இருப்பாங்க. ஜிகர்தண்டா வந்து அப்பார்ட் ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட், ஐ மீன் இட் டெஃபினெட்லி என்டர்டெயின் யூ, உங்கள் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுவோம். அதை தவிர்த்து வந்து இந்த படம் வந்து நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் போய் உட்கார அந்த ஜானரில் இருக்காது. இன்னொன்று வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் வைஸாக இருக்கட்டும், இட் வில் கிவ் யூ டெஃபினெட்லி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் வி ஹேவ் டெல்ட் வித் சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இந்த ஃபிலிம். அதாவது ஒரு பர்டிகுலர் நிறையா சைக்கோ அனாலிசிஸ்லாம் இருக்குது உள்ள, கேங்ஸ்டர்ஸ் அண்ட் அதர் ஃபார்ம் ஆஃப் திங்ஸ்லாம். என் பேரை கேட்டு கால் நடுங்க, சொல்லாதே என்று உந்தன் வாயடைக்க, என் மீது கோபம் இங்கு பார்த்தொடுக்க, என் பின்னே வீச இங்கும் வாழெடுக்க. இந்த படத்தோட கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், சந்தோஷோட மியூசிக்காக இருக்கட்டும், பயங்கர இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி ஒரு சீக்ரெட் வெப்பன் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. அது வந்து இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் பண்ண சிம்ஹா, அந்த டெரரான ஒரு வில்லன். அவருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைலாக் எல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். இது வந்து கார்த்திகோட மொதல் ஸ்கிரிப்ட். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த கதை தெரியும். இந்த மாதிரி கதைன்னு சொன்னோடனே நான் உடனே கார்த்திகிட்ட கேட்டேன், கார்த்தி அந்த ரோல் சேதுன்ற ரோல் நான் பண்ணவா அப்படின்னு நான் கேட்டேன். கார்த்தி இல்லை, அது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ரோல், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது அந்த கேரக்டருக்கு, அது உனக்கு கரெக்டாகாது, வேறு ஏதாவது கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போது எனக்கு அந்த ஆசை இருந்தது, அந்த சேதுன்ற ரோல் மேலே வந்து பயங்கரமாக ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ காட் கிஃப்ட் எனக்கு வந்து காட் கேஸாக வந்து லாஸ்ட் இயர் வந்து கார்த்தி வந்து நீ பண்ணுன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியானேன். ஸோ அந்த கேரக்டருக்கு வந்து நிறைய ஹோம்ஒர்க் தேவைப்பட்டது, நிறைய இம்ப்ரோவைசேஷன்ஸ். ஏன்னா அந்த கேரக்டர் அந்த மாதிரி அதோட ஆட்டிடியூட், அதோட பிஹேவியர், அதோட ஏஜ் கேரக்டர் ஒரு 38 to 40 இயர்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கணுன்றது கார்த்திக் வந்து இப்போ பக்காவாக டிசைன் பண்ணிட்டு, ஸோ அது இப்படி தான் வரணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பேசணும், அதுக்கு ஒரு ஸ்லாங், ஒரு ஆட்டிடியூட், ஸோ நிறையா டிசைன் பண்ணி கொடுத்து, ஸோ அதில் ஒர்க் பண்ணி நிறையா ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணதா கேரக்டர் அது. சிம்மாவோட ரோல் அதை பற்றி பேசணுன்னா ரொம்ப நாளாகவே ஒர்க் பண்ணார் அவர் இந்த படத்துக்காக. இந்த ஸ்கின் டோன் இதுவாகணுங்கிறதுக்காக வெயிலெலாம் உட்காந்துருக்காரு மாடியில், ஆஃபீஸ் மாடியில். ஸோ அவனோட ஹார்ட் ஒர்க் வந்து ஐ திங்க் இட் ஹஸ் ஒர்க் அவுட் வெரி வெல். அதே மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த சீரியஸ் ரோல், டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ் எல்லாமே ஐ திங்க் சிம்மா ஹஸ் டன் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட். இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்ஹா வந்து இந்த ரோலுக்கு மேக்ஸிமம் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதே இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் பெரிய காம்ப்ளிமெண்ட் என்ன வரப்போகுதுன்னா, இந்த ரோல் சிம்ஹாவில் மட்டும்தான் இவ்வளோ நல்லா பண்ண முடியும்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்துச்சுன்னா, தென் இந்த ஹோல் டீம் நாங்களாம் பண்ணது வந்து டெஃபினட்டாக ஒர்க் ஆகும்னு தோணுது. மற்றவங்க நம்மளை பார்த்து பயந்து ஒதுங்கும் போது ஒரு கிக்கு வரும். இப்போ நாம முந்திரமா அவன் முந்திரானாங்கிறது தான் மேட்ரு. சார் இது அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இல்லை சார். இதில் வந்து சமுதாயத்தில் இருக்கிற வன்முறையில் எதிர்த்து உலகம் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜ் சொல்ல போகிறோம் சார். சித்தார்த் சார் வந்து எனக்கு வந்து காதல் சொல்வது எப்படி எப்போ பழக்கம். ஸோ அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா செட்டில் பார்த்ததுக்கப்புறம் சித்தார்த் சார் வந்து எப்படி சொல்லணும்னா இட்ஸ் வெரி டவுன் டு எர்த்துங்க. அதாவது ஒரு கோ ஆக்டராக இந்தளவுக்கு வந்து இந்தளவுக்கு அவருக்கு வந்து கன்வீனியண்ட்டாக வச்சுக்கலாம், இந்தளவுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை க்ரியேட் பண்ணதில் வந்து இஸ் தி பெஸ்ட். நான் பார்த்ததில் டக்குன்னு 2 பேத்துக்கான ஷாட் நடக்கும், உடனே அது திருப்பி நான் வந்து அந்த க்ளோஸ் வந்து இது நடிக்கணும் அப்படின்னா உடனே வந்து அவர் வந்து நின்றுட்டு அப்படியே சேம் எக்ஸ்பிரஷன், அதே மாதிரி அதே ரியாக்ஷன். ஏன்னா ஒரு கிவ் அண்ட் டேக் தான். சித்தார்த் சார் வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு ஆக்டர், அவர் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். சித்தார்த் அகெயின் ஹி ஹஸ் பிளேட் அண்ட் ஒண்டர்ஃபுல் வெர்ஸ்டைல் ஆக்டர். கோவம், ஜாலி எல்லாமே பார்த்திங்கன்னா அவரோட ரோல் ஆஸ் எ ஹீரோ, அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமாக இருக்கும். ஹீ வில் பி ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் ஒரு கோல், அது பண்ணுறதுக்காக ஹீ வில் பி டூயிங் இட். நாட் ஈவன் ஸ்மால் இடத்துல கூட நீங்கள் ஒரு இது பார்க்க முடியாது. ஆஸ் அ கோ ஆக்டர் அவர் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி எனக்கு திடீர்னு முடியெல்லாம் வெட்டி விட்டுருக்காரு. ஸ்பாட்டில் ஒரு க்ரௌடுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அசிஸ்டன்ட் டேரக்டராக மாறிடுவார். இல்லை இது கரெக்டாக இப்போ ஓகே போகலாம் அப்படின்ட்டு. அண்ட் அவ்வளோ சொல்லிக் கொடுப்பாரு ஒர்க் பண்ணும்போது. ஆப்போசிட்டில் இருக்கிற ஆக்டர் சித்தார்த் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். அவர் ஒரு சீன் கொடுத்தீங்கன்னா அது வந்து அதை விட டிரெக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை விட இம்ப்ரவைஸ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணுவார். ஸோ அவர் முன்னாடியெல்லாம் நின்று ஆக்ட் பண்ணும்போது ஒன்று வந்து எனக்கு என்னோடய ஃபேவரட் ஆக்டர். ஸோ டு ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் ஹிம் அண்ட் ஆக்ட் இஸ் சம்திங் ஒரு பிக் டீல் எனக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும்போது ரொம்பவும் பயமாக இருந்தது.
ஆனால் இந்த அந்த சீன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே ரொம்ப எனக்கு பண்ணுறதுக்கு நிறைய இருந்தது. நிறைய பேர் என்ன கேட்டாங்க, என்ன ட்ரெய்லரில் சிம்ஹா தான் ஃபுல்லாக டாமினேட் பண்ணுறான். நான் படம் பார்த்துருக்கேன், படத்துலேயே ஒரு 2 பேருக்கு ரொம்ப ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு படம் இது வந்து இப்போ இல்லை, ஃப்யூச்சரில் நம்ம திரும்பி பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக பேசுகிற ஒரு படமாக இந்த ஜிகர்தண்டா இருக்கும் நான் ரொம்ப தீவிரமாக நம்பினேன். அதனால தான் நான் இந்த படம் வந்து எவ்வளோ நானும் சிம்ஹாவும் ஈக்குவலாக போட்டு நடித்த படமாக இருந்தாலும் இது கார்த்திகோட படம், இது டெஃபினட்டாக பண்ண வேண்டிய படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி பண்ணேன். ஒருத்தனுக்கு சம்பவம் தான் கெத்து, கொலை பண்ணாதான் அவன் பெரிய ரவுடி. என்ன பண்ணா, எப்படி பண்ணா, எத்தனை பண்ணா, அதை பொறுத்து அவனுக்கு மரியாதை, வேல்யூ எல்லாமே. ஒவ்வொரு கொலையும் ஒரு மெடல் வாங்குற மாதிரி. லக்ஷ்மி மேனன் வந்து ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவங்களோடது. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் சரி ஏதோ சும்மா சொல்லுவாங்க போல் யூஸ்வல் எல்லா ஹீரோயின் சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். ஆனால் வென் ஷீ கம் டு செட், அதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர், இப்போ மொபைலில் வந்து கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இந்த பொண்ணு ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆஃப்டர் தட் லக்ஷ்மி மேனன் வந்து எப்படின்னா ஷி ஹாஸ் வெரி குட் கிராஸ்பிங் பவர். ஒரு வாட்டி டேரக்டர் சொன்னால் போதும், அந்த எமோஷன் வந்து பக்காவாக கொடுத்துருவாங்க. அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடிருக்கேன். ஷி இஸ் வெரி வெரி பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். ஆக்சுவலாக அந்த மூவியில் ஒரு ஸ்பெஷல் திங் இருக்குது அபவுட் த கேரக்டர். திருடுறது அண்ட் ஆல், ஒரு நாட்டி கேரக்டர். இந்த திருடுறது, அப்புறம் வந்து ஃபுல் திருட்டு கேங் தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நானும் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் கேரக்டர் வந்து ஜஸ்ட் 20 days தான் ஷூட் எனக்கு இருந்தது. அந்த ஹோல் மூவியில் ஜஸ்ட் 20 days ஐ ஷார்ட் ஃபார் த மூவி. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு டயலாகும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. உள்ளத்தில விதைய போட்டுட்டான் இவன், உரத்தை போட்டு வேற வளர்த்துட்டான். காலம் போடும் இந்த காதல் கோலம், இது காத்தடிச்ச சாயும் பாலம். கண்ணம்மா கண்ணம்மா காதலிச்சால நாளைக்கு கண்ணை கட்டினா, சின்னதா சின்னதா பூத்திச்சி பூவா போக போக ஜல்லி கட்டிட்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜிகர்தண்டா ஒரு மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஃபிலிம். இந்த படத்துக்கு ஆப்டான மியூசிக் சந்தோஷ் நாராயணன் வந்து கலக்கிட்டார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சாங்ஸ் இல்லாமல் பிஜிஎம் ட்ராக்ஸ், அந்த இன்டர்வல் வரும்போது கொடுக்குற சவுண்ட், வில்லனுக்கு அந்த போட்டிருக்க அந்த பிஜிஎம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தியேட்டரில் அவ்வளோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த படம். என் பேரை கேட்டு கால் நடுங்க, சொல்லாதே என்று உந்தன் வாயடைக்க, என் மீது கோபம் இங்கு பார்த்தொடுக்க, என் பின்னே வீச இங்கும் வாழெடுக்க. டிங் டாங் ஒன்னை கட்டி வச்சு ஒதப்பேன், டிங் டாங் ஒன்னை எட்டி எட்டி மிதிப்பேன், டிங் டாங் ஓ கையை கால முறிப்பேன், டிங் டாங் ஒன்னை சாவடிச்சு எரிப்பேன். உண்மையாக சொல்கிறேங்க, இப்போ நான் மதுரை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அண்ட் இந்த படத்தில் நான் பார்த்த மதுரை வந்து வேறு மாதிரி இருந்துச்சு படம் பார்க்கும்போது. அண்ட் அதே மாதிரி ஐ ஃபீல் தட் மதுரைக்காரங்களுக்குலேயே இந்த படம் வந்து மதுரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட கேமராமேன், ஏன்னா எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து யார் இந்த கேமராமேன், எங்கேருந்து பிடிச்சி வந்தாங்க, ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவர் பேரும் கொஞ்சம் ஹாலிவுட் ஸ்டைலில் தான் இருக்கும், கேவ்மிக் யூ ஆரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர். ஆக்சுவலாக ஜிகர்தண்டா எப்படி வந்தேன்னா, ஃபஸ்ட்டு சந்தோஷ் நாராயணன் தான் கார்த்திக் சுப்ராஜை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் புக் கையில் கொடுத்து படிக்க சொன்னார். படித்து முடித்தோடனே ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை என்னென்னா, இது லாஸ்ட் 30-40 இயர்ஸாக வந்து தமிழ் சினிமா நிறைய மதுரைகள் காட்டியிருக்காங்க, இந்த படம் வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார்.
ஃபஸ்ட்டு அதுக்காக ஏகப்பட்ட ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம். லைக் ஆல்மோஸ்ட் 3 months ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம். இப்போது எல்லா இடமும் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நான் வரைக்கும் நான் மதுரை போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் மதுரை போய் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டமாக இருந்துச்சு. லைக் ரொம்ப எப்படி இருக்குன்ற இது வரைக்கும் பார்க்காத ஒரு எப்படி இருக்க போதுன்னு எனக்கு தெரில. எப்படி கொடுக்க போகிறேன்னு கூட எனக்கு தெரில. இல்லை, ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ரொம்ப லைவ்லியாக ஷூட் பண்ணணும்னு சொன்னதுனால எல்லாமே கேண்டிடாக ஷூட் பண்ணோம். அதுவும் சித்தார்த் லக்ஷ்மி மேன் வச்சுட்டு எப்படி ஷூட் பண்ணுறது பெரிய விஷயம், பெரிய ஸ்டார் அவங்க 2 பேருமே. சேலஞ்சிங்கான விஷயமே என்னென்னா அது எந்த அளவுக்கு லைவ்லியாக உள்ளே கொண்டு வருன்றதான் நாங்கள் பிளான் பண்ணோம். அதுக்காக நல்லா நிறைய பிளான் பண்ண வேண்டியிருந்தது. எந்த டைமிங்கில் போனால் எந்த டிராஃபிக்கில் டைம் அண்ட் செகண்டரி வாஸ் லைக் மோஸ்ட்லி வந்து நாங்கள் மதுரையோட மீனாட்சி அம்மன் கோவில் வாசலே ஷூட் பண்ணியிருக்கோம். அதுக்கு எந்த அளவுக்கு கொரில்லா டைப்பில் ஷூட் பண்ணணுன்ற இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணோம். அப்படி அச்சீவ் பண்ண படம் தான் ஜிகர்தண்டா. இந்த படத்தோட செகண்ட் ஹீரோன்னு சொல்லுவாங்க. கேம் அவரோட ஃப்ரேமிங் சென்ஸ் ஆகட்டும், அந்த கலர்ஸ் ஆகட்டும், ஸோ ஒவ்வொரு அந்த கேரக்டருக்கு என்ன கலர், ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்கிரிப்டை தாண்டாமல் ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதோட விஷுவல்ஸோட கனெக்ட் பண்ணியே கொண்டு போயிருப்பார். இது என்ன சொல்கிறது, கேமிக்கோட இது வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் தேட்டரில், எஸ்பெஷலி தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் ட்ரீட்ன்றது உங்களுக்காக கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கு. ஹாப்பி பர்த்டே உனக்கு, ஹாப்பி பர்த்டே உனக்கு, ஹாப்பி பர்த்டே சேதன சேதன, ஹாப்பி சாவுடானு நச்சு நச்சு நச்சுன்னு விட்டுக்கொண்ட. கார்த்திக் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் நண்பன். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து எனக்கு தெரியும். ஸோ ஃபியூச்சர் ஃபிலிம் வந்திருக்கும். ஸோ நான் அவனோட எல்லா ஷார்ட் ஃபிலிமும் நான் இருப்பேன். நான் விஜய் சேதுபதி, நான் வந்து ஆஸ்தான நடிகர்கள் எல்லா இதுலேயும் இருப்பேன். பீஸாக்கு அடுத்து ஜிகர்தண்டா போது இந்த சேது நான் தான் பண்ண போகிறேன் போது ஒவ்வொரு சீனும் வந்து உட்காந்து வந்து டெய்லி வந்து கார்த்தி வந்து ரிஹர்சல் பண்ணி காட்ட சொல்லுவார். ஸோ எப்படி பார்க்குறேன்னா, நான் ஜிகர்தண்டா வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் வந்து ஃபைன் டீட்டெயிலாக இந்த ஸ்கிரிப்டெல்லாம் கேட்கும்போது ஒரு சீன் படிக்கும்போது டே கார்த்தி இப்படிடா இது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. இஸ் லைக் என்ன சொல்கிறாங்க, கார்த்தி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் டைரக்டர்ன்ற ஒரு பிளேஸ்க்கு வந்துடுவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இந்த படம்லேருந்து எனக்கு இருக்குது. நம்ம வாழணும், செம்மையாக வாழ்தான்டான்ற மாதிரி வாழணும். அதுக்கு தேவையான எதையும் செய்யலாம், எவனையும் கொள்ளலாம். இன்ஃபேக்ட் நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் ஜிகர்தண்டா வந்து என்னோடய கெரியர்லேயே ஒரு முக்கியமான படமாக பார்க்குறேன். இந்த கேரக்டர் வந்து நான் பண்ணுறதுக்கு ஐ திங்க் ஐ எம் ஸோ மச் கிஃப்டட்னு நான் நினைக்கிறேன். ஸோ நானே வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த படம் தேட்டரில் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கணும் அப்படின்றது. வந்து இந்த படம் வந்து ஜிகர்தண்டா வந்து லைக் ஒரு நல்ல விஷுவல் ட்ரீட் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா அது நிஜமாகவே அனுபவிப்பீங்க. இதெல்லாம் தேவையா மாப்பிள்ள? தப்பு இல்லை. உன்னை வெட்டி புதைக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் தான் அவனை விரட்டி அடிக்கணும். அவங்க ஏதாவது ஒன்று பண்ணோம்டா. அந்த கார்த்தி நாயை கண்டுபிடிச்சி கொல்லணும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அஸ் அ டீம் நாங்கள் எல்லாருமே ரொம்ப கிட்டத்தட்ட more than 1.5 years நாங்கள் வெயிட்டிங் ஃபார் திஸ் மொமெண்ட் அண்ட் வி ஆர் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா நல்ல ஓப்பனிங் அண்ட் பீப்புள் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் வாட்ச் த ஃபில்ம். ஸோ ஃபீலிங் வெரி ஹாப்பி. என்ன போவி? கண்டிப்பாக இந்த ஒரு நாளுக்காக தான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக காத்து கொண்டிருக்கோம். இப்போது அந்த நாள் வந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஷோ பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வந்து எப்படி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு பார்க்குறதுல ரொம்ப ஈகராக இருக்கும். கர்ணா, இன்னும் 10 minutes தான். பயங்கர எக்ஸைட்மெண்ட். சொன்ன மாதிரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இருந்தாலும் ஷோ முடிஞ்சோன்னு போய்டும்னு நினைக்கிறேன். அவங்க
எல்லாரையும் வந்து திரும்ப ஷோ முடிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு நாங்கள் எல்லாருமே சந்திக்கிறோம். ஸ்டே டியூன். கண்டிப்பாக ஆடியன்ஸோட அவங்களோட என்ன நினைக்கிறாங்க ரெஸ்பான்ஸ் அப்படின்றத அதோட சந்திப்போம். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பேரை கேட்டு கால் நடுங்க, சொல்லாதே என்று உந்தன் வாயடைக்க, என் மீது கோபம் இங்கு பார்த்தொடுக்க, என் பின்னே வீச இங்கும் வாழெடுக்க, டிங் டாங் பொண்ணை கட்டி வச்சு ஒதப்பேன், டிங் டாங் பொண்ணை எட்டி எட்டி மிதிப்பேன், டிங் டாங் போ கையை கால முறிப்பேன், டிங் டாங் பொண்ணை சாவடிச்சு எரிப்பேன். வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாக நாங்கள் வந்து கனவு கண்ட ஒரு மொமெண்ட் இது. சீரியஸாகவே வந்து இந்த ஃபிலிம் பல பிரச்சனைகளுக்கு அப்புறமேட்டு ரிலீஸ் ஆகி இப்போது எப்படா ஆடியன்ஸை காமிப்போம், எப்படா, ஏன்னா நாங்களே படத்தை நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ஸோ வந்து எப்படா ஆடியன்ஸோட உட்காந்து பார்ப்போம்னு சொன்னது என்ன சொல்கிறது, ரொம்ப we are all touched. அதாவது ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சி பூர்வமாக எல்லாம் டச் ஆகிட்டேன். அந்தளவுக்கு ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ். ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து படம் நம்ம என்ன கன்வே பண்ணணும்னு நினச்சோமோ அது கன்வே ஆயிருக்கு. எங்கெல்லாம் ஆடியன்ஸ் சிரிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோமோ அங்கெல்லாம் சிரிச்சாங்க, எங்கெல்லாம் எமோஷனலாக ஃபீல் ஆகும்னு நினச்சாங்களோ அங்கெல்லாம் எமோஷனலாக ஃபீல் ஆனாங்க. அண்ட் எங்கெல்லாம் பில்டப்ஸ் இருக்கும், எங்கெல்லாம் ஹீரோஸும் இருக்கும், அங்கே ஹீரோஸும் இருந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி. ஆடியன்ஸ், தேங்க்ஸ் டு ஆடியன்ஸ். என்ன சொல்கிறேன், கார்த்தி சொன்ன மாதிரி தான் இந்த நாளுக்காக தான் நம்ம இவ்வளோ 1.5 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். அப்புறம் அந்த டே வந்துச்சு. எனக்கு இப்போ சத்யம் தேட்டரில் பார்த்துட்டு வந்தோம். எல்லாம் வேறு மாதிரி இருக்குடா கார்த்தி. எமோஷன் இந்த என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இன்னொன்று எமோஷ்னலி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. எல்லா சீனுக்கும் பயங்கரமாக ரசிச்சாங்களா. கர்ணா வந்து கர்ணாவோட இதாகட்டும், ராமச்சந்திரனோட ஒரு டைலாக் சொல்லும்போது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஜஸ்ட் வெயிட்டட் ஃபார் திஸ் டே, அவ்வளோதான். இல்லை நல்லா நாங்கள் இந்த படம் ஃபுல்லாகவே வந்து மதுரையில் தான் ஷூட் பண்ணுவோம். மதுரையில் வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி படம் பார்க்கும்போது வந்து நிறையா லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஏன்னா நிறையா தேடி அலைஞ்சிருக்கும். லைக் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வந்து மதுரை ஃபுல்லாக, மதுரை மட்டும் இல்லை மதுரை சுற்றி இருக்க இடங்கள், சில இடங்கள் லைக் வந்து வடுகப்பட்டி இடத்துல ஷூட் பண்ணோம், அப்புறம் வந்து யானமலைன்ற ஒரு இடத்துல ஷூட் பண்ணோம், அப்புறம் மேலூர் ஒட்டி சில ஊரில் ஷூட் பண்ணோம், சில தோப்பில் ஷூட் பண்ணோம், தென் வந்து திண்டுக்கல் ஹைவேல ஷூட் பண்ணியிருக்கோம், அப்புறம் பன்றிமலைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஷூட் பண்ணியிருக்கோம். திண்டுக்கல் ஒரு கிணறு, அந்த சாங் வந்து ஒரு சாங் வந்து கிணத்துல நடக்கிற மாதிரி ஒரு சாங் இருக்கும். அது வந்து திண்டுக்கல் போகிற வழியில் ஒரு கிணறு இருக்குது. அது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு கிணறு. அது வந்து செட்டெல்லாம் எதுவுமே போடல நாங்கள். அந்த கிணறை அப்படியே எடுத்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு, தண்ணி வந்து ஒரு பெரிய ஒரு மேடை மாதிரி அமைச்சு அது கீழே இருக்க தண்ணி இல்லாமல் மோட்டர் வச்சுட்டு எடுத்துகிட்டு சைடில் வால்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அங்கேயே ஷூட் பண்ணுது, உள்ளுக்குள்ளே கிணத்துக்குள்ளே இறங்கி ஷூட் பண்ணுது. ஸோ அந்த சாங் பார்க்குறப்போ வந்து பீப்புள் ஆர் என்ஜாயிங் த சாங். அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஆர்ட் டைரக்ஷன் பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. லைக் வந்து அந்த வீடோட இன்டீரியர், லைக் வந்து சேது சிம்மா நடிச்சிருக்க கேரக்டரோட வீடாக இருக்கட்டும், இல்லை ஹீரோ இருக்க வீடாக இருக்கட்டும், அது வந்து அந்த வீடோட இன்டீரியர் வந்து இட் ஃபார்ம்ஸ் அ கேரக்டர். அதெல்லாம் வந்து இன்டீரியர்ன்றது வந்து அந்த இன்டீரியர் டிசைன், இந்த ஆர்ட் டைரக்ஷன் அதெல்லாம். அண்ட் தென் ஸோ ஓவரால் வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பி. மற்றவங்க நம்மளை பார்த்து பயந்து ஒதுங்கும் போது ஒரு கிக்கு வரும். இப்போ நாம முந்திரமா அவன் முந்திரானாங்கிறது தான் மேட்ரு. டெக்னிக்கல் விஷயங்களுக்கு வந்து பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக இருக்கும். நாங்கள் எஸ்பெஷலி சினிமாட்டோகிராஃபி, அவரோட ஒர்க்கோட ஒரு பிரம்மாண்டம் வந்து இன்றைக்கி நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஆடியன்ஸ் பார்த்தவங்க எல்லாருமே வந்து சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசிட்டாங்க. அண்ட் தென் பேக்ரவுண்ட் ஸ்கோர், நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு மியூசிக்கல் கேங்ஸ்டர் மூவின்னு சொல்லிட்டு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சந்தோஷ் நாராயணோட ஒர்க் வந்து ட்ரெமெண்டஸாக என்ன வருது, அது ஆடியன்ஸ் எங்கேயோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுத்துச்சு. அண்ட் எடிட்டிங் பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க, விவேக் கிருஷ்ணனோட ஒர்க் பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க, சவுண்ட் டிசைன் பற்றி பேசுகிறாங்க, விஷ்ணு அண்ட் சங்கர். ஸோ என்னோட எல்லா டெக்னீஷியன்ஸுமே அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அவங்க ஒர்க்குக்கான அப்ரிசியேஷன் கிடைக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நாட் ஒன்லி கேஸ்ட் நடிகர்கள் தவிர்த்து வந்து டெக்னீஷியன்ஸ்க்காக நிறைய பேர் நின்று பேசிட்டு போகிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு உயிரை எடுத்துகிட்டு தான் உள்ளே வரும், உயிரை விட்டால் தான் வெளியே போக முடியும். அதான் எங்கள் தொழில்.
இந்த படம் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நிறைய கேரக்டர்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அண்ட் சித்தார்த்தோட கேரக்டர் வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து ட்ரெய்லர்லேயோ இதுலேயோ எதுவுமே ரிவீல் பண்ணலை. ஐ மீன் அவர் என்ன பண்ணுறாரு படத்துலன்னு. ஸோ நிறைய ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்தவங்களுக்கு வந்து தேர் ஆல் லைக் சர்ப்ரைஸ்ட். அண்ட் தென் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மர் ஐ ஹவ் சீன். அண்ட் அது எல்லாமே அதோட அவுட்கம் வந்து இப்போ படம் முடிச்சு வெளில வரும்போது எவ்ரி ஒன் இஸ் ப்ரைஸிங் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ப்ரைஸ் பண்ணுறாங்க. சினிமாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கருணா பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 10 பேரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து எவ்ரி ஒன் இஸ் ரேவிங் அபவுட். அண்ட் வெரி ஹாப்பி. ஆஸ் அ டீமாக வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, ஏன்னா இது வந்து மோர் தென் ஒரு ஃபிலிம் ஒரு படம் எடுத்தோம் ரிலீஸ் பண்ணோம் அடுத்த படத்துக்கு போகணுன்ற மாதிரி இந்த படம் நாங்கள் இல்லை, என் டீம் யாருமே இல்லை. நான் வந்து என்ன சொல்கிறது, சின்ன சின்ன இந்த தடங்கல்கள்னால சின்ன சின்ன டிலே இதனால வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் படத்தை எங்களை லவ் பண்ண வச்சு இன்றைக்கி ஃபுல் டெக்னீஷியன்ஸ் பார்த்தோம். ஐ மீன் வந்து லைக் வந்து சந்தோஷ் நாராயணன் இருந்தார், ஆர்ட் டைரக்டர் விஜயமுருகன் இருந்தார், அப்புறமேட்டு எங்களோட இன்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி எமோஷனல் மூமெண்ட். அதுதான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு 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 டெலிவரி நடந்த மாதிரி ஒரு ஃபீல், ஒரு டெலிவரி நடந்து ஒரு குழந்தை பிறந்த ஒரு ஃபீல் பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக போய் இதை நாங்கள் ஆடியன்ஸோட நிறைய தேட்டரில் இன்னும் எவ்வளோலாம் பாசிபிளோ எல்லா தேட்டர்லையும் போய் பார்க்கணுன்னு இருக்கோம். இன்டர்நேஷனல் ஃபிலிம் சூப்பர், டிஃப்ரெண்டாக இருந்தது. ஜிகிர்தண்டா படம் பார்த்து வெளில வரோம், ரொம்ப நல்லா இருக்குது. அவருடைய எல்லா படத்துலையும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அந்த சர்ப்ரைஸ் இருக்குது. வேறு ஒரு ஜானரில் ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு. எல்லோரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், டெக்னிக்கலாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக இருக்கும். ரொம்ப நல்லா ஹிட்டாக ஓடிட்டு இருக்கு. ஈவன் ஃப்ரம் மலேசியா யூஎஸில் இருந்தெல்லாம் கால்ஸ் வருது. அங்கே எல்லா இடத்துலையுமே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் மூவி. எல்லோரும் கண்டிப்பாக இப்போ போய் பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். என்ன முன்னாடி சங்கர் சார் ட்வீட் பண்ணியிருந்தாரு, ரொம்ப நல்லாயிருக்கு, கலக்கல் சுப்பராஜ்னு போட்டு குட் பர்ஃபார்மன்ஸ் பை ஆல் ரோல்ஸ் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய டேரக்டர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆக்டர்ஸ், இண்டஸ்ட்ரியிலேருந்து. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எல்லோரும் தேட்டரில் கைத்தட்டி விசில் அடித்து நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதிகம் இன்னும் ரெஸ்பான்சிபிளாகவும் மாற்றுது. நேற்றுக்கு தேவி தியேட்டர், உதயம், சத்தியம் எல்லா இடத்துக்கும் போயிருந்தோம் டீமோட. பயங்கரமான ரெஸ்பான்ஸ். ஓவரால் உங்களோட கிளாப்ஸு, உங்களோட அப்ரிசியேஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் யூஎஸ்லேருந்துலாம் ஸ்னாப்ஷாட் எடுத்து இன்றைக்கி அமிச்சாங்க. யூஎஸில் ஹவுஸ்ஃபுல், க்ரௌடு வெளில வெயிட் பண்ணுறது எல்லோரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. துபாயில் மற்றும் நிறைய சவுத் ஆஃப்ரிக்கா, ஃப்ரான்ஸ் எல்லா இடத்துலையுமே ஸ்டாண்டிங் ஓவேஷன். ஆல் கிரெடிட்ஸ் டு கார்த்திக் சுப்ராஜ், என்டையர் டீம். பிக் தேங்க்ஸ் டு சித்தார்த், சிம்மா, கோ-ஆர்டிஸ்டர்ஸ் லக்ஷ்மி மேனன் மற்றும் எல்லோருக்கும் தேங்க்ஸ். சந்தோஷ் நாராயணன் பிச்சு பெடல் எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். இப்படி ஒரு பிஜிஎம் அந்த படத்துக்கு கொடுத்து கலக்கிட்டாரு. அகைன் கேம் மீ கியூஆரி, ஒண்டர்ஃபுல் சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணால் தான், இதோட எல்லா படமும் தேட்டரில் தான் பார்த்தா தான் என்ஜாய் பண்ண முடியும். இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் தரோவாக என்ஜாய் பண்ணால் ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோடு போய் தேட்டரில் உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக வருவீங்க. அவ்வளோ அழகான படம் ஜிகர்தண்டா.